ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோன்னா கிராண்ட் மொபைல் ஆர்பில் நம்ம எப்படி அட்மின் ஆகுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அட்மின் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை பற்றி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னால் வீடியோ போட முடியல பண்ணலாம், ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர், அதனால தான் வீடியோ போட முடியல. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அப்ளை பண்ணியிருந்தேன். பட் என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னால் பார்த்தா பாஸ் பண்ண முடியல. கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டைமில் பார்த்தா யுஸ்டி ஹாஸ்பிட்டலில் சீனியர் ஸ்டாஃபாக அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ரேங்க் 7 கிடச்சிது. ஸோ அதனால் நான் அவ்வளோவா பார்த்தா அட்மின் இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. நான் உங்களுக்கு பார்த்தா காமிக்கிறேன். அது என்னென்னா இந்த கேம் லாகின் பண்ணுற இடத்துல பார்த்தா இப்போ சர்வர் ரூல்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு இருக்கா. இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும். மேலேருந்து கீழே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தா கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தா உங்கள்கிட்ட கேட்பாங்க. பட் இப்போது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்குது. நிறைய பேர் இதில் பார்த்தா செலக்டே ஆகலை ஆக்சுவலாக, ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா இப்போ கேம்குள்ளே போகிறோம். கேம்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம அட்மின் ஒர்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் அட்மின் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ தெரிஞ்சிக்கலாம்ல நம்ம வீடியோ பார்த்து யார் யார் பார்த்தா அட்மின் அப்ளை பண்ணாங்க, யார் யார் அட்மின் ஆகுனாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் கேமுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த இதில் கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கா, கேரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக கூகுள் ஃபோட்டோஸ், நிறைய பேர் எம்கூர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எம்கூர் ஒர்க் ஆகலை. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாது, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தா எம்கூரே கூகுள் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ லிங்க்குன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தா லிங்க்கை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கேண்டிடேட் ரூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இங்கே தான் பார்த்தா வரும். ஓகேவா, இப்போ நம்ம அந்த லிங்க்கை பார்த்தா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் எந்த சர்வரில் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த சர்வரோட ஆர்கனைசேஷன் சேனலில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யுவர் கேம் நிக் நேம். ஸோ உங்கள் பேரை பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. என்னோடய பேர் பார்த்தா தௌஃபிக் முகமது. நான் அதை பார்த்தா அப்படியே போட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா டூ யூ ரியலைஸ் 30 டேஸ் நீங்கள் உங்களோட டேர்மை கம்ப்ளீட் பண்ணலாம், அட்மினாக கம்ப்ளீட் பண்ணலாம், உங்களை பார்த்தா பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 16+ அவங்க கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 16க்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் சும்மா கூட போட்டுக்கலாம். அவங்க இன்டர்வியூவில் கேட்கும்போது நீங்கள் பார்த்தா 16+ன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இங்கே இது பேஸ்ட் பண்ணுறங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஜோன். ஸோ இந்த டைம் ஜோன் தான் பார்த்தீங்கன்னா மெயின். நிறைய பேர் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க. ஸோ டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். உங்களோட இதை பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அது என்னது, தமிழ்நாடு இந்தியா டைம் GMT +5:30 அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு யூசர் நேம், டிஸ்கார்ட் ஐடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொஃபைல் நேம் போடுறீங்க. ப்ரொஃபைல் நேம் போடக்கூடாது, யூசர் நேம் தான் போடணும். இப்போ பார்த்தா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது யூசர் நேமுன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூசர் நேமை காப்பி பண்ணிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணி சப்மிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேரை பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படிலாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ போய் பார்க்கலாம் உங்களோட பேர் பார்த்தா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏறிட்டுருக்காங்க. இன்னும் பார்த்தா ஏறுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல, அதனால தான் என்னால் போட முடியல. அண்ட் நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கார்ட் சேனலில் க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்லியிருந்தேன்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய விஷயம் க்ரியேட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில சில்லற வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பார்த்தா லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சீனியர் ஸ்டாஃபாக பார்த்தீங்கன்னா லிங்க்கு இது அப்ளிகேஷன் கொடுக்குறோம். நீங்கள் யாராச்சும் ஃபேமிலியில் சீனியர் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இடம் இருக்குது. லெவல் +10 உங்களோட லெவல் பார்த்தா 10+க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ, தேங்க்யூ, பாய்.